வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: தமிழக அரசின் புதிய தொழில் கொள்கையை இன்று வெளியிட்ட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொழில் வளர்ச்சிக்கான அறிவிப்புகளையும் வெளியிட்டார். நாட்டில் கடந்த 6 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் பயன்படுத்துவதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட மாட்டாது என மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இம்மாதம் 23ஆம் தேதி தொடங்கும் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடரில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவுள்ளது. சென்னையில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 317 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை தோற்கடித்தது. இனி விரிவான செய்திகள். தமிழக அரசின் புதிய தொழில் கொள்கையை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். சென்னையில் இன்று நடைபெற்ற வெற்றி நடை போடும் தமிழகம், தொழில் வளர் தமிழகம் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தொழில் கொள்கையையும் அவர் வெளியிட்டார். அப்போது பேசிய முதலமைச்சர், புதிய தொழில் கொள்கைகளின் அடிப்படையில் புதிய வானூர்தி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கையும் புதிய ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கையும் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை கொரோனா கால பொருளாதார பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க அவசரகால கூடுதல் கடன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இத்திட்டத்தின் மூலம் 3,66,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கு 13,500 கோடி ரூபாய் கடன் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கொள்கை 2021 தமிழ்நாடு அரசின் இந்த புதிய கொள்கைகள் வளர்ந்து வரும் துறைகளான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உபகரணங்கள் உற்பத்தி, உணவு பதப்படுத்தல் போன்ற துறைகளுக்கு புதிய தொழில் கொள்கைகள் கூடுதல் ஊக்கம் அளிக்கின்றன. புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சி துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு உருவாக்கத்தினை அதிகரிக்கவும், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு வழங்கப்படும் வேலைவாய்ப்புகளுக்கு கூடுதல் சலுகைகள் வழங்கும் வகையிலும் தொழில் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. சீரான தொழில் வளர்ச்சி ஊக்குவிக்க தென் மாவட்டங்கள் மற்றும் தருமபுரி, பெரம்பலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட தொழில் வளர்ச்சியில் தங்கிய மாவட்டங்கள் என 22 மாவட்டங்களில் தொழில் துவங்குபவர்களுக்கு 50% சலுகை விலையில் நிலம் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை வழங்கும் வகையில் தொழில் கொள்கை அமைந்துள்ளது. கோவிட்-19 தொற்று பாதிக்கப்பட்ட காலத்தில் மட்டும் 60,000 கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்பட்டு 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். கோவிட் தொற்று பாதிக்கப்பட்ட காலத்தில் மட்டும் 60,674 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 1,721 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 73 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்று 28,053 கோடி ரூபாய் முதலீட்டில் 68,775 புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மேலும் 28 புதிய தொழில் திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இன்று வெளியிடப்பட்டுள்ள புதிய தொழில் கொள்கையின் அடிப்படையில் மேலும் மேம்படுத்தப்பட்ட புதிய வானூர்தி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கையும் புதிய ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கையும் விரைவில் வெளியிடப்படும். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்காக மேலும் பல அறிவிப்புகளையும் முதலமைச்சர் இம்மாநாட்டில் வெளியிட்டார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வந்த அதிகபட்ச முதலீட்டு மானியம் 50 லட்சம் ரூபாயிலிருந்து 1,50 லட்சம் ரூபாயாக 3 மடங்கு உயர்த்தப்படுவதாகவும் முதலமைச்சர் அறிவித்தார். சிறு தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை வருங்கால வைப்பு நிதி செலுத்துவதற்கு அரசு மானியம் வழங்கும் என்றும் அவர் அறிவித்தார். தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தை மேலும் வலுப்படுத்த 1000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகள் முதலமைச்சர் வெளியிட்டார். தொழில்பேட்டைகளின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு 500 கோடி ரூபாய் மூலதன நிதியம் உருவாக்கப்படும் என்று அவர் அறிவித்தார். தகுதி வாய்ந்த தொழில்களுக்கு 4 ஆண்டுகள் வரை செயல்படுவதற்கான முக்கிய அனுமதிகளுக்கு விலக்கு அளிக்கும் வகையில் ஃபாஸ்ட் டிஎன் திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கோயம்புத்தூரில் டைசல் உயிரி தொழில்நுட்ப பூங்கா உள்ளிட்ட 10 தொழில் பூங்காக்களுக்கும் முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார். இம்மாநாட்டில் சிறந்த தொழில் முனைவோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் சுமார் 28,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 69,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையிலான 28 புதிய தொழில் திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான முயற்சிகளை அரசு எடுத்து வருவதாகவும் கூறினார். தமிழக நிதிநிலை அறிக்கையில் பள்ளிக் கல்வித்துறைக்கு கூடுதலாக நிதி கிடைக்கும் என்றும் திரு செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்தார்.
தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இம்மாதம் 23ஆம் தேதி தொடங்குகிறது. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளில் காலை 11 மணிக்கு வரும் நிதியாண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று பேரவைச் செயலாளர் திரு சீனிவாசன் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இடைக்கால நிதிநிலை அறிக்கையை துணை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் அரை மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். நாட்டில் கடந்த 6 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷனின் 75வது ஆண்டு பொன்விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பேசிய பிரதமர், ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்து அவர்கள் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான முயற்சியை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். வளமான எதிர்காலத்தை உருவாக்க மனிதாபிமான அணுகுமுறை தேவை என்றும், ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்றுபட்டு வளர வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டே திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார். உலக அளவில் கோவிட்-19 தடுப்பூசி திட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கு இந்தியாவின் பங்களிப்பு முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்கான தடுப்பூசியை குறிப்பிட்ட காலத்தில் தயாரித்து உலகின் பல பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய யோகா, ஆயுர்வேத மருத்துவ முறை போன்றவை குறித்த விழிப்புணர்வை உலக அளவில் ஏற்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் பயன்படுத்துவதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட மாட்டாது என மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு மாற்றான எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அரசு முக்கியத்துவம் அளிக்கும் என்று கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் வாகன உற்பத்தியின் மூலம் 10 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஹைட்ரஜன் எரிபொருள் மற்றும் வைக்கோல் மூலம் தயாரிக்கப்படும் எரிபொருள் உற்பத்திக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். நெடுஞ்சாலை கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் திட்டங்கள் நாடு முழுமைக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று கூறிய அவர், சுற்றுச்சூழல் மற்றும் பசுமை வாயுக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். சர்க்கரையிலிருந்து எத்தனால் தயாரிப்புக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரப்படும் என்றும், 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நெடுஞ்சாலைகள் மூலம் லாபம் பெறுவதற்கான இலக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்த்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். புதிதாக உருவாக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாகவும், இது அப்பகுதியின் வளர்ச்சிக்கு துணை புரியும் என்றும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் திரு நாராயணன் தெரிவிக்கிறார். வணக்கம். அண்மையில் நமது நிதியமைச்சர் அறிவித்துள்ள மத்திய பட்ஜெட்டில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்திற்காக 30,757 கோடி ரூபாய்கள் மதிப்பிலான திட்டங்களை அறிவித்துள்ளார்கள். அது இல்லாமல் குறிப்பாகவும் சிறப்பாகவும் லடாக் மாகாணத்திற்கு நாட்டிலேயே முதல் முறையாக செயல்படக்கூடிய எரிவாயு பைப்லைன், கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட், இதையும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த 2 நலத்திட்டங்களும் நமது நாட்டின் கடைக்கோடியில் உள்ள ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில், குறிப்பாக லடாக் மாகாணத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்றது செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கு மீதான விவாதங்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இன்று காலை தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 25,000 ரூபாயும் வழங்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 317 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது.
சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் இன்று 482 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து 164 ரன்னில் ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் அக்சர் பட்டேல் 5 விக்கெட்டுகளையும் அஸ்வின் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி கேரளா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் புதிய தொழில் கொள்கையை இன்று வெளியிட்ட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொழில் வளர்ச்சிக்கான அறிவிப்புகளையும் வெளியிட்டார். நாட்டில் கடந்த 6 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் பயன்படுத்துவதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட மாட்டாது என மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இம்மாதம் 23ஆம் தேதி தொடங்கும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. சென்னையில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 317 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை தோற்கடித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.